துண்டு சீட்டு வச்சு பேசுறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது. ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே துண்டு சீட்டுனா அது வந்து என்ன கண்டென்ட் பேச போகிறோம், சில விஷயங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எழுதி கொண்டு வருவாங்க, சில கவிதைகள் எழுதி கொண்டு வருவாங்க, சில நல்ல தகவல்கள் எழுதி கொண்டு வருவாங்க, சில இடத்துல வந்து சில தலைவருடைய பேரை வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கும், அதை எழுதி கொண்டு வருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு பேசுவாங்க. பார்த்து பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது துண்டு சீட்டு எடுத்துட்டு அந்த வகையில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு அதை ஃப்ளோவில் கொண்டு போவாங்க. ஆனால் விஜய் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி சில பேர் நம்மளை பேசுகிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, என்னத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, இவங்ககிட்ட எழுதி சொல்லி படிக்க சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், என்னவா இருக்கும், ஆனால் பெரிய எழுத்தா எழுதி தொடங்கி நான் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படி நின்ட்டாப்ல, ஸ்டக் ஆகிட்டாப்ல. நம்மளுடைய அரசியல் எதிரிகள் வந்து நம்மளை பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இப்போ வந்து நம்மளை சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அப்படின்னு திருப்பி துண்டிச்சிட்டு இப்படி தனியா 50 வருஷமா ஒரு துண்டு சீட்டு கூட நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு துண்டு சீட்டா, அவராது துண்டு சீட்டு, இவர் A4 சீட்டு. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே.